பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த நாளில் இறைவார்த்தையின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பினை உணர்ந்து ஆண்டவரை பற்றி கொள்வதற்கான அருள் கேட்டு இப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் அல்போன்ஸ் மைக்கேல் ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் 43வது ஆண்டு நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த அம்மா சமாதானம் அவருடைய ஆன்மா இறைவனுக்கு இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் மரித்த அப்பா மாது, கணவர் மைக்கேல், மருமகன் இளங்கோ, மற்ற குடும்பத்தில் மரித்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நீயாத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியில் வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களை நாம் எல்லோருமாக இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனமுருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்ற அவர்களுக்கு ஆற்றலளிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கடவுள் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1-6 முடிய. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1-6 முடிய. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரே எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார்.
மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமைமிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது, நீ என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும், நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள், அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களிகூர்வனவாக. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள். பல்லவி. அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள். ஏனெனில் ஆண்டவரே உலக அனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. பல்லவி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தி நம்புங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நான் ஒரு பங்கிலே பணியாற்றி கொண்டிருந்த போது அந்த பங்கில் இருக்கக்கூடிய விடுதிக்கு நிறைய மாணவர்களை சேர்ப்பது உண்டு. பலர் பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தருவார்கள். குறிப்பாக
அவர்களுடைய பின்னணியை பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப வறுமையான நிலையாக இருக்கும், அல்லது தாய் தந்தையில் யாராவது ஒருவர் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இப்படி பல்வேறு பின்னணிகளை கொண்டவர்கள் அந்த விடுதியிலே வந்து சேர்ந்தார்கள். அப்படி சேருகிற போது ஒரே ஒரு மாணவன் மட்டும் சற்று உயரமாக இருந்தான். மற்ற மாணவர்களை விடவும் பெரியவன். ஆகவே அவன் சேர்ந்த மாத்திரத்திலேயே நான் கேட்டது உண்டு, எத்தனாம் வகுப்புக்காக வந்து சேர்ந்திருக்கிறாய் என்று கேட்டால் 8ஆம் வகுப்புக்காக வந்து சேர்ந்திருக்கிறேன் என்று சொன்னான். அவனை பார்த்தால் 11ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுடைய உடல்நிலை எப்படி இருக்குமோ அப்படி அவனை பார்க்க முடிந்தது. நாங்கள் வழக்கமாக உட்கார்ந்து ஒவ்வொருவராக எங்கே இருந்து வரீங்க, என்ன செய்கிறீங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க, நீங்கள் எதற்காக இந்த விடுதிக்கு வந்தீங்க, அப்படி ஒவ்வொருத்தரையாக கேட்பது உண்டு. அப்போ இந்த மாணவனை பார்த்து கேட்டபோது மிக சுவாரஸ்யமான அவனுடைய கதை இருந்தது. என்னவென்றால், ஒரு பள்ளிக்கூடத்திலே சேர்ந்திருக்கிறான். ஒரு 3 மாதம் அந்த பள்ளியிலே இருப்பான். உடனே அங்கே சரியில்லைன்னு வேறு இடத்துக்கு அனுப்பிடுவாங்க. அடுத்த 3 மாதம் இன்னொரு பள்ளிக்கூடம், அடுத்த 3 மாதம் இன்னொரு பள்ளிக்கூடம். இப்படியா சேர்ந்து கடைசி எங்கே வந்து சேர்ந்துருக்கான்? எங்களுடைய விடுதிக்கு வந்து சேர்ந்துருக்கிறான். கேட்ட உடனே அப்படியே தலை சுற்றிட்டு, டேய் இப்படியே போனால் நீ எப்படி படிப்ப, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இல்லை எங்கள் அம்மா சொல்லுவாங்க இந்த ஸ்கூல் உனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நானே சொல்லிடுவேன் இந்த ஸ்கூல் எனக்கு சரியில்லைன்னு சொல்லிடுவேன். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வாத்தியார் சொல்லுவார் இந்த ஸ்கூல் உனக்கு சரிப்படாதுன்னு சொல்லிடுவார். இப்படியா சொல்லி 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 இப்போ வேறு ஸ்கூலுக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அன்பார்ந்தவர்களே, பள்ளியின் இடத்தை மாற்றுவதால் ஏதாவது மாற்றம் வந்து விட போகிறதா, அல்லது ஆசிரியர்களை மாற்றிக்கொள்வதால், அவன் தங்கியிருக்கக்கூடிய இடத்தை மாற்றிக்கொள்வதால், அவனுடைய ஊரை மாற்றிக்கொள்வதால் ஏதாவது மாற்றம் வருகிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால், முதலில் அவனுக்கு மாற்றம் எங்கே இருந்து வர வேண்டியிருக்கிறது என்றால் அவனுடைய மனதில் இருந்து தான் வர வேண்டியிருக்கிறது. மனதில் மாற்றம் ஏற்படாமல் இடங்களை மாற்றிக்கொள்வதால் என்ன பயன்? நம்முடைய ஊர்களிலே சேர்ந்து வாழுகிற இந்த சூழ்நிலையில் பல நேரங்களிலே பலருடைய எண்ணங்கள் மாறாமல் இடங்களை மாற்றிக்கொள்வதால் உறவுகள் பெருகிவிடுமா என்ன? அவங்க இங்கேருந்து அங்கே குடிபெயர்ந்து போயிட்டாங்க, இந்த தெருவிலேருந்து அந்த தெருவுக்கு போயிட்டாங்க, இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டாங்க. அப்படி போனால் கூட பல நேரங்களிலே மனதில் மாற்றம் ஏற்படாமல் இடங்களையோ தெருக்களையோ மாற்றிக்கொள்வதால் என்ன பயன் வந்துவிட போகிறாது? ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தொடக்கத்திற்கும் மனம்தான் அடிப்படை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே இருந்த ஒரு நிலைக்கு அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய மனதிலிருந்து தான் அந்த மாற்றம் புறப்பட வேண்டியிருக்கிறது. ஆகவே மனமாற்றம் தான் முதலில் அடிப்படை. இதைத்தான் ஆண்டவர் இயேசு உணர்ந்து தன்னுடைய பணி வாழ்க்கையை தொடங்குகிற போது, காலம் நிறைவேறிவிட்டது, மனமாறி நற்செய்தி நம்புங்கள் என்று சொல்லுகிறார். கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த இறைவார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் மனதில் தான் மாற்றம் ஏற்பட வேண்டியிருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னிலிருந்து தொடங்காத எந்த ஒரு மாற்றமும் யாரையும் எந்த இடத்திலும் மாற்றிவிட முடியாது. ஒவ்வொரு மனிதரும் தனக்குள் முதலில் மாற்றம் பெற வேண்டியிருக்கிறது. யோசித்து பாருங்கள், கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் சில பிள்ளைங்க நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து கேட்கும்போது, ஏன் கோயிலுக்கு வரல, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கேட்டோம்னா எங்கள் அம்மா எழுப்பி விடலைன்னு சொல்லும். ஏன் கோயிலுக்கு வரல,
நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனால் இதே இது ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும், ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், சீக்கிரம் பசை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நைட்டு தூக்கமே வர்றதில்லை. ஏடா என்ன அப்படின்னு சொன்னால் எப்போ அங்கே போவோம்னு மனசெல்லாம் கிடக்கு அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்படி என்று சொன்னால் யாரோ எழுப்பி விடாததுனால் அல்ல, உன்னுடைய மனம் எழும்பவில்லை, உன்னுடைய மனம் அதற்கு தயாராக இல்லை. முதலில் மனதை தயார்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ உங்களை எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ மனதில் அந்த தயாரிப்பு செய்ய வேண்டியிருக்கிறது, மனதில் அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அப்புறம்தான் புற சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ அல்லது ஆசிரியரோ அல்லது உன்னுடைய பாடமோ எதுவோ உனக்கு உதவி செய்யும். மனதில் முதலில் மாற்றம் வேண்டியிருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முதலில் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும். கேட்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி மனதில் மாற்றம் வரும்? நீங்கள் பாருங்கள், இயேசு இன்றைக்கு முதல் சீடர்களை அழைக்கிற பகுதியை பார்க்கிறோம். அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். தொழிலே அதுதான், வருமானமே அதுதான். ஆனால் இயேசு அழைத்த போது அவர்கள் செவி சாய்த்தார்கள். அவர்கள் முதலில் அந்த இறைவார்த்தை கேட்டபோது மனதில் மாற்றம் வந்தது. எப்பொழுதுமே கடவுளுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் தங்களில் அந்த மாற்றத்தை உணர வேண்டும். ஆகவே அவர்கள் அந்த மாற்றத்தை உணர்ந்து வலைகளை விட்டு விட்டார்கள், உறவுகளை விட்டு விட்டார்கள், தாய் தந்தையை விட்டு விட்டார்கள், தங்களுக்கு வருமானம் வரக்கூடிய படகு வலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்ற தொடங்குவதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் மாற்றம் நம்முடைய மனதிலிருந்து தான் தொடங்க வேண்டியிருக்கிறது. அந்த தொடக்கத்திற்கான ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டல் என்பது மிக முக்கியமானது. இயேசு அவருடைய வழிகளை பின்பற்றிய சீடர்கள் அப்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். நம் ஒவ்வொரு நாளுமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். அந்த கேட்டல் நம்முடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? அவரை பின்பற்றி போவதற்கு நம்மிடத்தில் என்ன குறையாக இருக்கிறது, எது தடையாக நாம் பார்க்கிறோம்? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய அருளுக்காக மன்றாடுவோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கு சொந்தம். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கு சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கள் தரும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகிறோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து
இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தேருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனி வளமாயெம்மில் தவழ்க. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயெம்மில் தவழ்க. இயற்கை சுமந்த கனி செய்வினையாம் இருளின் துயரம் விலக. இயற்கை சுமந்த கனி செய்வினையாம் இருளின் துயரம் விலக. இறைவன் வந்து வழங்கும் கனியா அருளை பொழிந்தே வருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயெம்மில் தவழ்க. தூய்மை அமுதம் துளிக்கும் மலராய் துலங்கும் இறைவா வருக. தூய்மை அமுதம் துளிக்கும் மலராய் துலங்கும் இறைவா வருக. தீவு தொடரா புதுமை நிலமாய் திகழும் வாழ்வை தருக.
வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம்மில் தவழ்க. தனிமை நலிந்து இனிமை பொழிந்து புனித இதயம் பெறவே. தனிமை நலிந்து இனிமை பொழிந்து புனித இதயம் பெறவே. புனித சுவைக்கும் இனிய விருந்தாய் கனிவாய் எழுந்தே வருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம்மில் தவழ்க. அனைத்தும் கடந்த இறைவன் எமது அகத்தில் வதியும் ஒருமை. அனைத்தும் கடந்த இறைவன் எமது அகத்தில் வதியும் ஒருமை. நினைப்பும் கடந்த இறைவனின் கனிவு நிலத்தை அணைக்கும் பெருமை. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே அறிவித்தவாறு நாளை தினம் காலை 5:30 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பமாகும். ஜெபமாலையை தொடர்ந்து உடனடியாக திருப்பலி நடைபெறும். அதனால் ஜெபமாலை 5:30க்கு ஆரம்பித்து ஒரு 5:50க்கு முடிஞ்சிருச்சுன்னா உடனே திருப்பலி ஆரம்பமாகும். திருப்பலியை தொடர்ந்து அன்பியங்கள் வாரியாக நடைபெறுகிற பொங்கல் நிகழ்ச்சி நடைபெறும். ஆகவே பொங்கல் வைக்கிற அன்பியங்கள் முன்கூட்டி அதற்கான தயாரிப்பு செய்திட அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நாளை மதியம் 3 மணிக்கு அன்பியங்களுக்கு இடையிலான கோலப் போட்டி நடைபெறும். அதிலும் அன்பியங்கள் ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் 5 பேர் தேர்ந்தெடுத்து அதற்கான தயாரிப்பு செய்திட அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நாளை மாலை மாதா கபியில் வைத்து நற்கருணை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு நிகழ்வும் நடைபெறுகிறது. அனைவரும் இந்த பொங்கல் திருநாளை, தமிழர் திருநாளை சிறப்பாக கொண்டாட கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.